ஹலோ எவ்ரிஒன், இன்னைக்கு நாம நம்பர் சிஸ்டமோட லெசன் 4 ரிமைண்டர் தியரம் தான் பார்க்க போறோம். இந்த ரிமைண்டர் தியரம் அப்படின்னா ஒரு நம்பரை இன்னொரு வேல்யூவால டிவைட் பண்றப்போ அதுல வரக்கூடிய ரிமைண்டரை தான் ரிமைண்டர் தியரம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 28 5ஆல டிவைட் பண்றப்போ 5 5s are 25, நியரஸ்ட் வேல்யூ 25. ரிமைனிங் என்ன இருக்கு? 28 minus 25 3. ஸோ இதில் 3 தான் ரிமைண்டர். அடுத்தது இந்த கொஸ்டின் பார்ப்போம். இந்த 16 5ஆல் டிவைட் பண்ணுறப்போ 15 ஹோல் நம்பராக கிடைக்கும். ரிமைண்டர் 1 வருது. அப்போ 1 தான் இதோட ரிமைண்டர் வேல்யூ. அடுத்த கொஸ்டின், இப்போ இந்த 86 into 23 டிவைடட் பை 11. இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம 11ஆல் டிவைட் பண்ணணும்னா வேல்யூ ரொம்ப பெருசாக போகும். ஸோ நம்ம சிம்பிளாக என்ன பண்ணலான்னா 11 7s are 77, 11 8s are 88. இந்த 86 தாண்டி போயிடும். அப்போ 77 போக மீதி ரிமைண்டர் என்ன இருக்கும்? 9 இருக்கும் ரிமைண்டரா. இன்டு 11 2s are 22, மீதி ரிமைண்டர் 1. 9 into 1 9 தான் இந்த கொஸ்டினோட ரிமைண்டர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 16 2s are 32, ரிமைண்டர் 4. அதே மாதிரி 71ல் 16 டேபிள் எத்தனை வாட்டி போகும்? 4 16s are 64, ரிமைண்டர் 7. 4 plus 7 plus 86ல் 16 எத்தனை வாட்டி போகும்? 5 16s are 80, ரிமைண்டர் 6. அப்போ 4 plus 7 plus 6 17 divided by 16. 16 ones are 16, ரிமைண்டர் 1. இப்போ 1 தான் இந்த கொஸ்டினோட ரிமைண்டர். ஓகே, அடுத்தது 9வது வாய்ப்பாடு 123ல் எத்தனை வாட்டி போகும்? 90 plus 9 18 27 117, ரிமைண்டர் 5 6. ஓகே, அடுத்தது 124ல் சேம் ரிமைண்டர் 7 வரும். 117 வரையும் போகும். 6 into 7 into சேம் இதுவுமே 39s are 117, ரிமைண்டர் 5 plus 3 8. இப்போ 6 7s are 42 by 9. 4 9s are 36, ரிமைண்டர் 6. 6 into 8 by 9. 6 8s are 48 divided by 9. 9 5s are 45, ரிமைண்டர் 3. அப்போ இந்த கொஸ்டினோட ஆன்சர் 3. ஓகே, ரிமைண்டர் தியரத்தோட அடுத்த மாடல் எல்லாத்தோட வேல்யூலையுமே பவர் இருக்கு. 7 power 5னா 7 into 7 into 7 into 7 into 7 divided by 4. இப்போ 4ஆல் ஒவ்வொரு வேல்யூமே கட் பண்ணுறப்போ நமக்கு என்ன வரும்? ரிமைண்டர் 3. 1 4 is 4, பேலன்ஸ் 3 3 3 3 3. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 3 3s are 9 into அடுத்த 3 3s are 9 into ஒரு 3 தனியாக இருக்கு. ஓகே, டிவைடட் பை 4. இந்த 4 கட் பண்ணுறப்போ ரிமைண்டர் 1. 2 4s are 8, ரிமைண்டர் 1. அப்போ 1 into 1 into 3 equal to 3. 3 தான் இந்த கொஸ்டினோட ரிமைண்டர். ஓகே, புரியுதா? அடுத்த கொஸ்டின், இதில் 2 power 75 டிவைடட் பை 5னு கொடுத்துருக்காங்க. இப்போ 2 power 1ஓட வேல்யூ 2, 2 power 2ஓட வேல்யூ 4, 2 cube வேல்யூ 8, 2 power 4ஓட வேல்யூ 16. இது எல்லாருக்குமே தெரியும் தானே? சரி, இப்போ 5ஆல் நம்ம ஒரு வேல்யூவை டிவைட் பண்ணணும்னா அந்த நம்பர் கண்டிப்பாக 5ஐ விட கிரேட்டராக இருக்கணும். கரெக்டா?
50ன்றது 5ஆல் டிவைட் ஆகக்கூடிய ஒரு நம்பர், 60ன்றது அதோட நியர்பை நம்பர். அப்போ 2/4ன்றது 16. நம்ம அதே எடுத்துப்போம். 2/4 the whole power 75 4ஆல் டிவைட் பண்ணா என்ன வரும்? 18 4s are 72, ரிமைண்டர் 3. அப்போ 4/18 into 2/3, ரிமைண்டர் இருக்கக்கூடிய 3 divided by 5. இப்போ 2/4னா 16 divided by 5, ரிமைண்டர் 1. இப்போ 2/4ன்றது 16, அந்த 16 5ஆல் டிவைட் பண்றப்போ ரிமைண்டர் 1, 1/18 இருக்கு. 1ஓட பவர்ல என்ன வேல்யூ இருந்தாலுமே அது 1 தான். அப்போ அடுத்த ஸ்டெப்பு 1 into 2/3ஓட வேல்யூ என்ன? 8 divided by 5, ரிமைண்டர் என்ன? 1 5s are 5, ரிமைண்டர் 3. 3 தான் இந்த கொஸ்டினோட ரிமைண்டர். ஓகே, இந்த முதல் ஸ்டெப்பு மட்டும் எப்படி எடுக்கிறதுன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு ஸ்டெப்பை நீங்கள் கரெக்டாக எடுத்துட்டீங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்கும். ஒரு 4-5 கொஸ்டின் சால்வ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஓகே, அடுத்த கொஸ்டின் 7/129 divided by 5. 7 விட 5 சின்ன நம்பர், அப்போ கேன்சல் ஆகும். ரிமைண்டர் 2, 2/129. சேம் அதே வேல்யூ எடுத்துக்கலாம். 2/4னா 16. ஓகே, the whole power 129 4ஆல் டிவைட் பண்ணா என்ன வேல்யூ கிடைக்கும்? 32 4s are 128. இப்போ பவர் 32 இன்டு ரிமைண்டர் 1. 128 போனா 129ல ரிமைண்டர் 1 தானே, அப்போ 2/1 டிவைடட் பை 5. 16 டிவைடட் பை 5, ரிமைண்டர் 1 தானே, அப்போ 1ஓட பவர்ல என்ன வேல்யூ இருந்தாலும் அது 1 தான். 1 into 2/1. ஆன்சர் என்ன? 2 தான் ரிமைண்டர். ஓகே, அடுத்த கொஸ்டின் 517 பவர் 517 டிவைடட் பை 5. ஃபர்ஸ்ட் இதை 5ஆல் டிவைட் பண்ணிடலாம். பண்ணால் ரிமைண்டர் 2 வரும். 2/517. சேம் நாம் 2/4 எடுத்துடலாம். 2/4ஓட வேல்யூ 16. ரிமைண்டர் 5ஆல் டிவைட் பண்ணுறப்போ ரிமைண்டர் 1. அப்போது 1/517 4ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 400ன்றது 4ஆல் டிவைட் ஆகும். 440, 480, 520. அப்போ 516ன்றது டிவைட் ஆகக்கூடிய நம்பர். அப்போ 1ஓட பவரில் என்ன வந்தாலுமே அது 1 தான். ரிமைண்டர் நமக்கு என்ன இருக்கு? 516 போச்சுன்னா ரிமைண்டர் 1. அப்போ 1 into 2/1 டிவைடட் பை 5. இப்போ ரிமைண்டர் என்ன? 2. ஓகே, அடுத்த கொஸ்டின் 2243 டிவைடட் பை 5. ரிமைண்டர் என்ன? 3. 3/165 டிவைடட் பை 5. இப்போ 3/1ஓட வேல்யூ 3, 3 ஸ்கொயரோட வேல்யூ 9, 3 கியூபோட வேல்யூ 27. அப்போ 27ன்றது 5ஓட நியரஸ்ட் வேல்யூவாக இருக்குது. அப்போ நம்ம 27 எடுத்துக்கலாம். 3/3 the whole power 165 divided by 3, 55. 55 into remainder 0. அப்போ இங்கே எதுவும் இல்லை. divided by 5. இப்போ 3 cube 27 தானே, 27 power 55 by 5. ரிமைண்டர் 2/55. இனிமேல் 2/55க்கு நம்ம வேல்யூ எடுப்போம். 2/4 55 divided by 4. 13 4s are 52. 13. Remainder 2/2.
by 5. இந்த 16 ரிமைண்டர் 1, 1ஓட பவரில் என்ன இருந்தாலுமே 1 தான். அப்போது 1 into 2 square divided by 5, that is equal to 4 power 5. இப்போ ரிமைண்டர் நமக்கு என்ன 4. ஓகே, இதோட ரிமைண்டர் தியரம் முடியுது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.